நான் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நீ எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வாழ்நாளெல்லாம் உன்னால் சுமக்க முடியும். அதுதான் உன்னை அதுக்கு சின்னதா பண்ணக்கூடாது, பெருசா பண்ணிருக்கூடாது. அப்போ தேவன் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிச்சு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை செய்கிறதை அவன் கொடுக்கிற அளவுகளை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னவோ அதன்படியாகத்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதற்காகவோ சொல்லல, எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக சொல்லியிருக்கிறார். எல்லாம் எதிர்காலத்தை அறிந்தபடினாலே இவர்கள் மலைக்கு மேலும் குன்றுகள் மேலும் ஏறி செல்ல வேண்டியது இருக்கும், இடுக்கமான வழியில கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கும். அப்போ கொண்டு போக வேண்டிய வழியில இவர்கள் உண்டாக்க வேண்டிய அகலம், நீளம், உயரம் என்ன என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், அது பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்னா எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென்.